Hello friends, welcome to my channel Sangeeta's Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சம்மருக்கு லீவ் விட்டாச்சு. பசங்க எல்லாம் வீட்ல இருப்பாங்க. அவங்க எல்லாம் வீட்ல இருக்கிறது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் நம்ம கிட்ட எப்ப பார்த்தாலும் ஸ்நாக்ஸ் வேணும், ஜூஸ் வேணும், இந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. அப்பெல்லாம் நம்ம மோஸ்ட்லி என்ன செய்வோம்? பக்கத்துல இருக்கிற ஏதாவது கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து நமக்கு கொடுத்துருவோம். இல்லைன்னா என்ன செய்வோம்? சும்மா வாங்கிட்டு வரும்போது கொஞ்சமா வாங்கிட்டு வராம வேற ஏதாவது நிறைய வெரைட்டி இருந்தால் சாப்பிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து ஒரு பெரிய ஸ்டீல் சம்படம் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பால எல்லாத்தையும் ஒன்று உள்ள போட்டு டைட்டாக மூடி எங்கேயோ ஒரு கார்னரில் நம்ம வச்சிருவோம். அது என்ன ஆகும்? நாளடைவில் கீழே கீழே ஸ்நாக்ஸ் போகும்போது மேலே இருக்கிறது மட்டும்தான் காலியாகவும் கீழே இருக்கிற ஸ்நாக்ஸ் அப்படியே தங்கிடும், யாருமே சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் அந்த டப்பா திறக்கும் போதே ஒரு பயங்கரமான ஸ்மெல்லு வரும். ஸோ அந்த ஸ்நாக்ஸ் எதுவுமே நமக்கு யூஸ் ஆகாமல் தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு நம்ம வாங்கிட்டு வர ஸ்நாக்ஸோ இல்லை வீட்டில் செய்கிற ஸ்நாக்ஸோ ஒரு அழகான அரேஞ்ச்மெண்ட்டாவோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனாவோ பண்ணி காமிச்சா நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களும் சரி பெரியவங்களும் சரி சந்தோஷமாக எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி என்னோட இங்கிலீஷ் சேனலான conqueryourclutter.comல இருக்குது. அது கூட தமிழ் சேனலுக்காக ஸ்பெஷலாக 2 ஆப்ஷன் எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ, நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐடியாஸ் கொடுக்கறது தான் இந்த வீடியோவோட நோக்கமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன அந்த ஸ்டீல் டப்பா இதுதான். எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு டப்பா இருந்தது. இப்போ இந்த டப்பாவை தான் நான் வந்து என்னோடய ஸ்நாக்ஸ் ஸ்டேஷன் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்நாக்ஸ் ஸ்டேஷனில் நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ்லாமும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதாவது நான் செய்யலை, எனக்கு எங்கள் அம்மா பக்கத்துலேயே இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த மாதிரி பாப்பாவுக்கு நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ்லாம் செஞ்சு தருவாங்க. அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அந்த சேனல் பேர் மவுத் ஃபீல் இண்டியா. என்னென்ன ரெசிபீஸ் அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்களோ அந்த ரெசிபீஸோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சம்மர் சீசன்றதுனால நம்ம வீட்டில் நிறைய எறும்பு, அதுக்கப்புறம் கரப்பாம்பூச்சிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து வேப்பிலையை வந்து டைனிங் டேபிளில் போட்டுக்கிறேன். இது வந்து ஓரளவுக்கு கரப்பாம்பூச்சி எறும்புலாம் வராமல் பார்த்துக்கும். அதுக்கு மேலே இது வந்து டேபிள் ரன்னர்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் டேபிள் கிளாத் இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது கிஃப்டாக வந்துச்சு, வேஸ்ட் பண்ண மனசு வராமல் இப்போ நான் இதை யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஹோம் சென்டர்லேருந்து வாங்கின இந்த ஆர்கனைசர் வச்சு என்னோடய ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இது இப்போ ஹோம் சென்டரில் இல்லை. ஆப்ஷன் 2 வந்து நான் ஒன்று காமிப்பேன், அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஷெல்ஃபில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான பிளேட்டு, கப்ஸு இதெல்லாம் வச்சுருக்கேன். அடுத்து நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற ஃப்ரூட்ஸு. இந்த ஃப்ரூட் பவுலும் நான் ஹோம் சென்டரில் தான் வாங்கினேன். எல்லா லிங்க்கு, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ட்ரே. இந்த ட்ரேயில் வந்து என்னோடய காரம் ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து நான் இந்த ட்ரேயில் ஆர்கனைஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த செராமிக் கேசரோல் மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் தேன் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஜாடி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒன்று என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ஜாடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து ட்ரை ஃப்ரூட் பால்ஸு, இதுவும் எனக்கு எங்கள் அம்மா பண்ணி கொடுத்தது. இந்த ரெசிபி லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்ணுக்கு வந்து நல்ல இம்யூனிட்டி பவர் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் பால்ஸ் சாப்பிட்டப்புறம் தான் நிறைய வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நம்மளோட காஞ்ச திராட்சை. இது சொல்லவே வேணாம், இது உங்களுக்கு மார்க்கெட்டில் அப்படியே கிடைக்கும். அப்படியே வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட இந்த கான்ஸ்டிபேஷன், மோஷன் போடுறது கஷ்டப்படுற குழந்தைங்க எல்லாருக்குமே இது சரியாக போயிடும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்லி உருண்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து வேலூர் பக்கம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. எங்கள் அம்மாவோட ஃபேவரட் டிஷ்ஷு. இதுவும் எங்கள் அம்மா வந்து பாப்பாவுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு கருப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி. இதோட ரெசிபி லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். லேடிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். இது உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து. இது வந்து நம்ம டேட்ஸு, பேரிச்சம்பழம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதுவும் ஒரு ஸ்நாக் ஆப்ஷனாக நான் வச்சுருக்கேன். கீழே இந்த டப்பா வந்து பார்த்திங்கன்னா நான் சந்தோஷில் வாங்கினேன். இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பாக்ஸ்னே நீங்கள் கேட்டால் கொடுப்பாங்க. இதில் என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் ஒரு செக்ஷனில் போட்டு அடுக்கி வச்சுக்கலாம். லாஸ்ட் இதில் வந்து இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு தேவையான கப்பு, பிளேட்டு இதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த 2 கேண்டில் ஹோல்டர் என்கிட்ட ஃப்ரீயாக இருந்துச்சு. சரி அதையும் வந்து வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து ஸ்பூன் போடுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து என் டைனிங் டேபிள் தீம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு, கிரே, சில்வர் அதுக்கு மேட்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரேயில் வந்து நான் வந்து காரம் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். என் பொண்ணுக்கு இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இது சில சமயம் வீட்லேயும் செய்வோம், கடையிலேருந்து வாங்கிப்போம். கடையிலேருந்து வாங்கினா ரொம்ப கொஞ்சமாக தான் வாங்குவோம், ஒரு 100 கிராம் தான் வாங்குவோம். பாருங்கள் அந்த குட்டி ஜாடியில் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மசாலா பொரி. இது வந்து எல்லார் வீட்லேயுமே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. இந்த ரெசிப்பியும் வந்து நான் லிங்க்கில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ் என்ன கேட்டால் நிமிஷத்தில் செஞ்சிடலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட உப்பு கடலை. இது நிறைய பேர் இப்போ மறந்துருக்கக்கூடும். ஆக்சுவலி என்னென்னா இது அவ்வளோ நல்ல ஸ்நாக்கு. நம்ம ஸ்கின்னு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற நிறைய ஆர்கன்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த உப்பு கடலை. இந்த செராமிக் பவுலில் வந்து மசாலா பொரி மிச்சமானது இதில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து இம்மீடியட்டாக நாங்கள் காலி பண்ணிவிடுவோம். அப்புறம் இந்த பண்டிகையெல்லாம் வந்துச்சுன்னா பொங்கல், கொழுக்கட்டை, வடை அதெல்லாமும் போட்டு வச்சுக்கிறதுக்கு நான் இந்த கேசரோல் யூஸ் பண்ணுறேன். கேசரோல்னு சொல்லலாம், செராமிக் பவுல்னு சொல்லலாம். அப்புறம் இந்த ஃப்ரூட் பவுலும் நான் ஹோம் சென்டரில் வாங்கினேன். ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து லோக்கலில் அப்போதைக்கு என்ன சீசன் ஃப்ரூட்ஸோ அதுதான் நான் எப்போதும் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நிறைய வாங்கி ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க மாட்டேன். 2 நாளைக்கு எங்களுக்கு எது தேவையோ அது மட்டுமே வாங்கி நாங்கள் அப்போயே காலி பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒயிட் ஜாரில் பார்த்தீங்கன்னா தேன் ஊற்றி வச்சுருக்கேன். என் பொண்ணு ஃப்ரூட்ஸ் வந்து சம்டைம்ஸ் தேன் கூட சேர்த்து சாப்பிடுவா. ஏன்னா இப்போ ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய வந்து புளிப்பாக வருது, அதனால் அவளுக்கு தேன் போட்டு கொடுத்தா பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி பக்கத்தில் வச்சுட்டாக்கா அவளே எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் என் பொண்ணு தான் அவளை வந்து ஸ்நாக்ஸ் எப்படி சாப்பிட்றேன்னு சொல்லி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. ஸோ அவள் சாப்பிட்ற அழகை வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். அவங்க அப்பாவுக்கு ஆக்சுவலி அவளை காட்டுறதுல வந்து அவ்வளோ விருப்பம் இல்லை, அதனால் அவள் கை மட்டும் வரா மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அந்த அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களாம்மா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் 1. இது மாதிரி நீங்கள் செய்யலாம். இப்போ ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3 அடுத்தடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆப்ஷன் 2 என்னன்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கின இந்த ஒயர் ஷெல்ஃபை வைக்கிறேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஸோ லைட்டான ஆப்ஜெக்ட்ஸில் லைட்டான பொருள் எது இருந்தாலும் நீங்கள் இது மேலே வைக்கலாம். அது மேலே நான் வந்து பொரியை மட்டும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். கீழே வந்து சாப்பிட்றதுக்கு தேவையான பிளேட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து ஃப்ரூட்ஸ் பவுல் வச்சுருக்கேன். இந்த ட்ரேயில் வந்து என்னோட பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் கடலை மிட்டாய் இதெல்லாம் என்ன சின்ன அளவில் இருக்கோ அதெல்லாம் இந்த பாட்டில்ஸில் வைக்கிறேன். இந்த பாட்டில்ஸ்லாம் வந்து நான் ஸ்பார் மார்க்கெட்டில் வாங்கினேன். அதோட ஷாப்பிங் ஹால் வீடியோவும் நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒன்றொன்றும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆப்ரிகாட்ஸ் இருக்குது. இது என் ஹஸ்பண்ட் சாப்பிடுவார், அதனால் அவர் வாங்கி வச்சுருக்காரு. அப்புறம் பிஸ்தா பருப்பு,
இந்த பெரிய ஜாடியில் வந்து பேரிச்சம்பழம் இருக்குது. நாங்கள் பேரிச்சம்பழம் நிறைய சாப்பிடுவோன்றதுனால நான் இந்த பெரிய ஜாடியில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் கடலை மிட்டாய் இருக்குது. பின்னாடி வந்து முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை, இது ரெண்டும் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்நாக்ஸ் ஸ்டேஷனில் நான் ரொம்ப ஸ்நாக்ஸ் வைக்கல. ஏன்னா இப்போ நாங்கள் அடுத்த வாரம் ஊருக்கு போகிறோம். ஸோ 4-5 நாள் கழித்து தான் திரும்ப வருவோம். எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும்ன்றதுனால ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஆனால் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக காட்டணுன்றதுக்காக தான் இப்போது நான் இந்த மாதிரி செட்டப் பண்ணி உங்களுக்காக வீடியோ எடுக்கிறேன். கீழே வந்து இந்த காஃபி மக்கில் ஸ்பூன்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பிளேட்டு, கப்பு இதெல்லாம் வந்து அந்த ஒயர் ஷெல்ஃபு கீழே வச்சுருக்கேன். மேலே வந்து பொரி ஒரு டப்பாவில் போட்டிருக்கேன். இது வந்து நான் மசாலா பொரியாக செய்யணும். நாளைக்கு ஊருக்கு போகிறதுனால எங்களுக்கு தேவைப்படும். அதை நான் இனிமேல் தான் செய்ய போகிறேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு புத்தா எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு தெரியும். அதை வந்து பின்னாடி டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் 3 என்னன்ட்டு பார்க்கலாம். எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இந்த வெங்காயம், உருளைக்கிழங்கு போடுற கூடை இருக்கும். இதையும் நீங்கள் ஸ்நாக்ஸ் ஸ்டேஷனாக மாற்றிக்கலாம். கண்டிப்பாக ஒரு ஆர்கனைசர் எடுத்திங்கன்னா அது வந்து அந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் யோசிக்காதீங்க. கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சிங்கன்னா எப்படி வேணாலும் எதை வேணாலும் உங்கள் வசதிக்கு மாற்றிக்கலாம். இது வந்து நான் என் கிச்சன் கவுண்டர் டாப்பை பிளாஸ்டிக் இல்லாமல் மாற்றும் போது இது மிஞ்சி போச்சு. இதுக்கு நான் வேறு ஒரு ஐடியா வச்சுருந்தேன். பட் இது வந்து ஸ்நாக்ஸ் ஸ்டேஷனாக ஆர்கனைஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடியுமேன்றதுக்காக உங்களுக்கு நான் இப்போ எல்லாத்தையுமே வச்சு காட்டுறேன். இதில் வந்து வீல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வெங்காயம், உருளைக்கிழங்கு கூட இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஸ்நாக்ஸ் ஸ்டேஷனை நீங்கள் அழகாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துக்கு வேணுமோ அழகாக இதை தள்ளிக்கிட்டே போய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பால்கனியில் உட்காருறீங்க, இல்லை வெளியே எங்கேயாவது உட்காருங்க, ரூமுக்கு போகிறீங்கனாலும் அழகாக வீல் வச்சுருந்துச்சுன்னா அந்த இடத்துல அப்படியே நீங்கள் தள்ளிட்டு போய் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்படி எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இப்போ நான் இந்த ஆர்கனைசரில் மேலே வந்து அந்த கண்ணாடி பாட்டிலில் என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் வச்சுட்டேன். செகண்ட் ஷெல்ஃபில் பொரியை வச்சுருக்கேன். லாஸ்ட்டு ஷெல்ஃபில் ஃப்ரூட்ஸு, கப்பு, ஸ்பூன் இதெல்லாம் வச்சுட்டேன். இது வந்து எவ்வளோ சூப்பராக செட் ஆயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சங்கீதாஸ் லைஃப் ஸ்டைலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு ஃபோன்லேயும் லேப்டாப்லேயும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் உங்கள் எல்லாம் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.